தற்போது அமமுகவின் கொள்கை பரப்பு செயலாளரும் தேனி நாடாளுமன்ற வேட்பாளருமான தங்க தமிழ்ச்செல்வன் ஆண்டிப்பட்டியில் செய்தியாளர்கள் தெரிவித்து வருகிறார். நேரில் படம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கலெக்டர், எஸ்பி, எலெக்ஷன் கமிஷன் பல தடவை புகார் கொடுத்து கேட்கல. ஒரு அதிமுக பிரமுகர் அமரேசன், லோகிராசன் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுற ஒரு நபரோட காம்ப்ளெக்ஸில் எப்படி நாங்கள் போய் பணத்தை போய் அங்கே வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்? ஒன்று இது இவங்களே அதிமுககாரங்களே வச்சு சோடித்து நடித்த நாடகம். எங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வரணுன்றதுக்காக இந்த ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க. நிச்சயமாக மக்கள் நம்ப மாட்டாங்க. 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது நம்ம கட்சியில் இருந்து அதிமுக அவங்க யாருன்னு 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கு உண்மை. யார் கைது செய்யப்பட்டாங்கன்ற விவரம் எனக்கு வரல. எஃப்ஐஆர் காப்பி வரல. கேட்குறேன், எஃப்ஐஆர் காப்பியும் கொடுக்கல. என்ன விவரம்ன்றது புரியல. இனிமேல் தான் அதை பற்றி விசாரிக்கிறேன். அங்கிருந்து கட்சி பிரமுகர்களுக்கும் தள்ளுமாயி மல்லுக்கட்டாயிருக்கு. அதில் போலீஸ்காரங்க காயப்பட்டிருக்காங்க. இதில் துப்பாக்கிச்சூடு 4 தடவை நடந்திருக்கு. அதான் இவ்வளோ தூரம் ஒரு 150 கோடி பட்டுவாடா பண்ணிருக்காங்க அதிமுக. அப்போ எல்லாம் துப்பாக்கி சூடு நடத்தலை. இப்போ என்னத்துக்கு துப்பாக்கி சூடு நடத்தினாங்க, ஏன் தள்ளுமுள் நடந்துச்சுன்னு தெரியல. நான் விசாரித்தப்போ சொன்னாங்க, அங்கே பணம் இருக்கிறதா நாங்கள் தான் இன்ஃபார்ம் பண்ணோம். போலீஸ் பணம் எடுக்கிறதுக்கு சங்கடப்பட்டாங்க. நீங்கள் எடுக்கிறீங்களா நாங்கள் எடுக்கிறவான்னு கேட்டோம். அப்புறம் தான் அவங்க துப்பாக்கி சூடு பண்ணி எங்களை வெளியேற்றினாங்கன்றாங்க. அவங்களே லைட் ஆஃப் பண்ணிட்டு அவங்களே பணம் வச்சாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நாங்கள் அப்படி லைட் ஆஃப் பண்ணிட்டு பணம் வச்சுட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பணம் அந்த காம்ப்ளெக்ஸ் ஒரு முட்டாப்பையோட போய் வைக்க மாட்டேன். அதிமுக அலுவலகத்தில் போய் ஒரு பணத்தை வச்சு எடுப்பாங்களா? யாரும் இல்லை. கரெக்டாக அவங்க உள்ளே வரும்போது லைட் ஆஃப் ஆகிருக்கீங்களா? அது காரணம் அது ஆஃப் ஆகி எடுத்திருக்காங்க. அது எதுக்கு ஆஃப் ஆச்சுன்னு தெரியல, என்ன ரீசன் தெரியல. தேர்தல் அதிகாரிகள் இது குறித்து உங்கள்கிட்டயோ அந்த அதிமுக கட்சிக்காரங்கிட்டயோ யார்ட்டையும் விசாரணைக்காக உங்கள்கிட்ட எதுவும் அழைப்பு இது வரைக்கும் கூப்பிடல. ஆனால் இப்போ வருமான வரித்துறை அவங்க தாக்கல் செஞ்ச அறிக்கையில் இந்த பணம் அமமுகவுக்கு சொந்தமான படம், அங்கே இருக்க ஒரு நபர் மீது இது குறித்து நாங்கள் வாக்குமூலம் பெற்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அறிக்கையை தாக்கல் செஞ்சுருக்காங்க. இது அமமுக பணம் உறுதிப்படுத்தியிருக்காங்க. உங்கள் பதில் என்னென்ன? வருமான வரித்துறை திட்டமிட்டு நாடகம் ஆடுதுன்னு நினைக்கிறேன். வேண்டுமென்றே ஒரு நபரை அப்ரூவலாக மாற்றி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கலாம். எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. யார் பண்ணிப்பாரு நினைக்கிறீங்க? ஆனால் இப்போ இது அதிமுகவோட தோல்வி போயிருந்தாங்க, இப்போ யார் பண்ணியிருப்பா? ஆனால் இது சம்மந்தமாக நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்கள் பணம் நீங்கள் உங்கள் இதுலன்றீங்க, உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு. நாங்கள் புகார் என்ன நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? விசாரணை வரும்போது நாங்கள் சந்திக்கிறோம். அப்பட்டமாக தான் தெரியுது. நீங்கள் இந்த பணத்தை யார் வச்சா, யார் எடுத்தா, அதில் என்ன எவிடன்ஸ்? இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு என்ன எவிடன்ஸ் அங்கே இருக்குது சொல்லுங்கள். இங்கே பாருங்க, வந்துட்டாங்க ஆளுங்க பூரா. எனக்கே தெரியாது. பாவம் வெதின்னு போய் நிற்கிறாங்க. என்னங்க இவ்வளவு அராஜகம் பண்ணுறாங்க எல்லாம் சேர்ந்து, உங்களை என்ன இவ்வளவு அடிமை மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்றாங்க. அது எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, 150 நபர்னு போடும்போது நாளைக்கு பூத்து கமிட்டியில் எங்கள் ஆளுங்க போய் உட்காருவாங்கல்ல போலிங் அன்னைக்கு, அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது கூட இப்படி ஒரு 150 பேரை சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேண்டுமென்றே பூத்தில் எங்கள் ஆளு உட்காராத அளவுக்கு வேண்டுமென்றே ஒரு ஸ்டேட்மெண்ட் எஃப்ஐஆர் போட்டு வச்சுட்டா போய் ஈஸியாக அரெஸ்ட் பண்ணலாம்ல. அதுக்காகவே இவங்க போலீஸ் காவல்துறை ஓ பன்னீர்செல்வத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றத காவல்துறை நிரூபிக்குது. ஆனால் அமமுக சார்பில் தேர்தல் கமிஷனில் எத்தனையோ புகார் கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் அந்த புகாருக்கு ஏதாவது எவ்வித நடவடிக்கை உண்டா? இல்லை, ஒரு நடவடிக்கை தேனி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அன்னை ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறது தான் நடக்குது. தேர்தல் கமிஷனோ போலீஸோ கலெக்டரோ இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. எனக்கு தேர்தல் நிப்பாட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன? எங்களுக்கு எதுக்கு தேர்தல் நிப்பாட்ட வேண்டிய? தேர்தல் கமிஷன் உங்கள் மேலேயோ இல்லை இரட்டை இலை மேலேயோ ஏதோ வழக்கு போய் செஞ்சா உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி? வழக்க சந்திப்போம் நாங்கள். தெரியல எதுக்கு இப்போ இந்த துப்பாக்கி சூடு நடந்துச்சு, எதுக்கு தள்ளுமுள்ளு நடந்துச்சு, ஏன் போய் பணத்தை வச்சாங்க, எங்கேயுமே இல்லாமல் ஒரு சம்பவம் ஆண்டி வீட்டில், அது அதிமுக பிரமுகர் காம்ப்ளெக்ஸில் வர வேண்டிய அவசியம் என்ன? இப்போ ஜெயக்குமார் வீட்டிலே என் வீட்டிலே பிடிச்சிருந்தா நீங்கள் ஓகே, நீங்கள் சொல்கிறது பூரா உண்மை. அதிமுக பிரமுகர் அமரேஷ் காம்ப்ளெக்ஸ் அது உலகத்துக்கே தெரியும். அவர் லோகிராஜனுக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிருக்காரு. அந்த பில்டிங்கில் போய் எவனாலும் முட்டா பையனாலும் போய் பணத்தை வைப்பானாங்க? முதல்ல வைப்பானா? இதை சொல்லுங்கள், ஊடகங்கள் சொல்லுங்கள், மக்கள் யோசிப்பாங்கல்ல. இது திட்டமிட்டு அதிமுக செய்த நாடகம்.
மக்களுக்கு தெரியுது, அவ்வளோதான். இது தொடர்பாக வந்து கைது செய்யப்பட்ட அனைவருமே வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் தான் இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? என்ன சார் பேசுறீங்க? அதான் எங்கள் மேலே குற்றச்சாட்டு வரணும்னு தான் போடுறாங்க. அப்போ எங்கள் சம்மந்தப்பட்ட நபர்கள் தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அண்ணாதிமுக அரெஸ்ட் பண்ணுவாங்க. இது தொடர்பாக நீங்கள் தோல்வி பயம் தான் காரணம்ன்றீங்களானே? திட்டமிட்ட சதி தான் இது. அதிமுக செய்த மிகப்பெரிய மோசமான சதி. ஏற்கனவே ஒரு பாலியல் நம்ம ஒரு தொடர்பாக ஒரு வீடியோ விட்டு ரொம்ப கேவலமாக இவங்க பிஹேவ் பண்ணாங்க. ஓபிஎஸ் குடும்பம் இதெல்லாம் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எஸ்பி எஃப்ஐஆர் இப்படி போடுறது. அந்த கேள்விக்கு ஓபிஎஸ் என்ன பதில் சொன்னார்னா, எங்கள் குடும்பம் இவ்வளோ கீழ்த்தரமாக நடக்காது, இப்படி நாங்களாம் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி பதில் அப்புறம் சொன்னார். எதுக்குப்பா விட்டீங்க வீடியோவை? கீழ்த்தரமாக நடக்காது எதுக்கு வீடியோ விட்டீங்க? கடுமையாக கண்டிச்சிருக்கு. உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றமே கேவலமாக கண்டிச்சிருக்கேன். சம்பந்தமாக எஸ்பியே கண்டிச்சிருக்கேன். இது எப்படி நீங்கள் முட்டாள்தனமாக எஃப்ஐஆர் போட்டு என்னைக்கோ நடந்த சம்பவத்துக்கு இன்றைக்கி எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியம் என்ன? இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அம்மா மக்கள் முன்னேற்றங்களை வைக்கும்போது நாளைக்கு தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் இது ஒரு பாதிப்பு ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு பாதிப்பு இல்லைங்க. மக்கள் இன்னும் ஸ்பீடு கொண்டு எழுவாங்க, இன்னும் பெர்சன்டேஜ் இது பண்ணுமே தவிர எங்களுக்கு பாதிப்பு இல்லை. இது தவிர வேறு ஏதாவது நீங்கள் ஆட்சியர் சந்தித்து புகார் கொடுக்க வாய்ப்பு இருக்காது? உங்கள் மேலே ஒரு வீணான குற்றச்சாட்டு சொல்லி நீங்கள் புகார் கொடுக்க வாய்ப்பு இல்லைன்றீங்க. அப்புறம் எப்படி சந்திக்க போகிறீங்க உங்கள் மேலே குற்றச்சாட்டு? வழக்கு பதிவு செஞ்சால் வழக்கை சந்திப்பேன், அவ்வளோதான். நான் இப்போ உட்கார்ந்தது நோக்கமே நேற்று மாலையோட தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு. எங்கள் மேலே இப்போ ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு வந்ததுனால தன்னிலை வழக்கத்துக்காக நான் உங்கள்கிட்ட ப்ரெஸ்ஸில் சொல்கிறேனே தவிர மற்ற எந்த நோக்கத்திலையும் நான் வந்து சொல்லலை. இல்லை, அதிமுக தான் பணம் அதிமுக வைத்த பணம் தான் சொல்கிறீங்க. அப்படின்ற பேர் அதிமுக மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது. ஏன் சார், நாங்கள் தான் சொல்கிறோம் வச்ச பணம்னு சொல்லி. இல்லை, அப்போ உங்கள் வச்ச பணம் வைக்கப்பட்டு உங்கள் மேலே ஒரு பொய்யான குற்றச்சாட்டு உருவாக்குறாங்க. அவங்க மேலே நீங்கள் வழக்கு தாக்கல் செய்யலாம். ஏன் புகார் அளிக்க மறுக்கிறீங்க? சரி, அழிச்ச புகாருக்குலாம் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க? நீங்கள் என்னவோ புதுசாக இதை போய் கொடுத்ததுமே ஆக்ஷன் உடனே 150 பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே திட்டுவாங்களா? அது உள்ள டேபிள் கடியில் கிடக்க போகுது அந்த புகார் பண்ணுவேன். அது கொடுத்து பிரயோஜனம் இல்லையா? 120 கோடி 13 வேலூர் மாவட்டம் மாதிரி தேனி மாவட்டத்தில் எலெக்ஷன் வந்து நிறுத்தப்பட்டா உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி? எதுக்கு நிறுத்துறாங்க? நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன நடந்திருக்கு? இப்போ பணம் பிடிக்கப்பட்டு துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. நடத்துனாங்க திட்டமிட்டு. எதுக்கு சார் துப்பாக்கி சூடு? இப்போ டம்மி புல்லட் தான் போட்டு. நீங்கள் முதல் வேட்புமனு தாக்கல் பண்ண அன்னைக்கு கலெக்டர் வந்து நடுநிலையாக நடக்கிறாங்க, நடுநிலையாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம் நீங்கள். ஆனால் இப்போ வந்து நீங்கள் கலெக்டர் இருக்கிறதாவே தெரியலன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஊடகம் இருந்தாருங்க, பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. 1000 ரூபா கொடுத்தது நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? சொல்லுங்க மக்கள்கிட்ட. என்கிட்ட கேட்குறீங்க. அப்போ அது ஆட்சி எடுத்துருக்கணும்ல? அப்போ மாவட்ட ஆட்சியர் நடுநிலை இல்லைன்றீங்க. ஒரு வீடியோ இன்னொரு விஷயம் இல்லை, அதிமுக தமிழ்நாடு முழுக்க பணம் கொடுக்கறது உலகத்துக்கே தெரியுது. அசம்பிளிக்கு 2000, பார்லிமெண்ட்டுக்கு 1000 சொல்லி இங்கே மட்டும் வினோதமாக ஆண்டி வீட்டிலையும் பெரிய குளத்துலையும் 1000 கொடுத்துருக்காங்க. நிலக்கோட்டையில் 2000 கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க ஆண்டி வீட்டிலேயே பெரிய குளத்திலேயே அதிமுக டோக்கன் கொடுக்குறாங்களா? அப்போ